மங்கையர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி லட்டு. தினை அரிசியில் லட்டு பண்ணியிருக்கேன். குழந்தைங்க லட்டுனாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 1.5 கப் தினையை நல்லா கழுவி காய வச்சுட்டு பேனில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துருக்கேன். இதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அது மாதிரியே 1 கப்பு துருவின தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தேங்காயை வந்து நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா வறுப்பட்டால் தான் லட்டு வந்து ரொம்ப நாளுக்கு நாசம் ஆகாமல் இருக்கும். தினை அரிசியும் பாசிப்பருப்பும் சூடாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3-4 ஏலக்காயை சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச அளவு நைஸாக பவுடர் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1.5 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நைஸாக எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுக்கணும். இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்டு மெஷர்மெண்ட் வேணா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான தினை அரிசி லட்டு ரெடி. தினை அரிசி லட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் லட்டு விரும்பி சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி தினை அரிசியெல்லாம் லட்டு பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.